வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் டிரைவர் கம் கண்டக்டர் இந்த டிஎன்எஸ்டிசியில் பொறுத்த வரைக்கும் வேக்கன்சிஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சா, இல்லை டிசிசியுடைய நியமனங்கள் மீண்டும் வெளியிடுவாங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லார் மத்தியிலுமே ஒரே கேள்வி தான் இருக்குது. அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரைவர் கம் கண்டக்டர் இதை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 700 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் வச்சுருக்காங்களே, இந்த 700 பேருக்கு எப்பொழுது அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வரும்? இதைத்தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து தரப்பு மக்களுமே இப்போ கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஆல்ரெடி இந்த செய்முறை தேர்வு எல்லாமே அட்டன் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு இன்னைக்கு வருமா, நாளைக்கு வருமா, இன்னும் சற்று நேரத்தில் வருமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருமா, அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்க நண்பர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு எப்போ வரும் அப்படின்ற தகவலை தான் இந்த ஒரு வீடியோ மூலயமா இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை 2025 வெளியிட்ட நோட்டிஃபிகேஷனுடைய இறுதி கட்டத்தில் நாம் இருக்கோம். ஸோ அவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரைனிங் போட்டாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் 2500 பேர் பக்கம் ட்ரைனிங்கில் இருக்காங்க. ஸோ ட்ரைனிங்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்டேஸ் இருக்குது, வராதவங்க இருக்காங்க. இப்போ ட்ரைனிங் பிடிக்கலன்ட்டு ஒரு ஒரு சில மாவட்டங்களில் ஒரு 5-6 பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலையும் போயிருக்காங்க. ஏன்னா ட்ரைனிங் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது, ட்ரைனிங் பிடிக்கல அப்படின்ட்டு நிறைய பேர் வெளியில் போயிருக்காங்க. ஸோ இப்படி எல்லாமே கால்குலேட் பண்ணுறப்ப அந்த வேக்கன்சிஸ் எல்லாமே கண்டிப்பாக நமக்கு திரும்ப எடுக்க போகிறாங்க. ஸோ திரும்ப எடுக்க போகிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி நடந்து முடிந்த நிறைய பேர் மெரிட் லிஸ்ட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா? நிறைய பேர் இதை தான் சொல்கிறாங்க, மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கே ஒன்றும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரல, எப்படி என்னை விட கம்மியான மார்க் வாங்கினவங்க ட்ரைனிங்கில் இருக்காங்க அப்படின்ட்டு எல்லாமே கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு பதில் தான். ஸோ மெரிட் லிஸ்ட்டில் வந்த கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வந்து பணி நியமன ஆணைகள் வழங்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக நிச்சயமாக மெரிட் லிஸ்ட்டில் வந்த கேண்டிடேட் அனைவருக்குமே டிஎன்எஸ்டிசிலேருந்து டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வீடு தேடி போகும். ஸோ போஸ்டல் மூலமாக இவைகள் அனைத்துமே அனுப்ப போகிறாங்க. உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் மூலமாக வந்துடும். ஸோ உங்கள் அருகாமையில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸை இப்போ இருந்தே செக் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த லெட்டர் உங்கள் வீட்டுக்கு வரலாம். ஸோ எலெக்ஷன் டைமு போடுவாங்களா மாட்டாங்களான்னு நீங்கள் தயவுசெய்து யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா இது 2025 நோட்டிஃபிகேஷன், தேர்தல் வாக்குறுதிகள்லாம் இதெல்லாம் கிடையாது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2025 போஸ்டிங் தான் போடுறாங்க. இதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டரு வீடு தேடி வந்துவிடும். ஹாப்பியாக இருங்க மக்களே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2026 போக்குவரத்து கழகத்தில் நோட்டிஃபிகேஷன். ஸோ டிஎன்எஸ்டிசியில் நோட்டிஃபிகேஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து பணியிடங்களையுமே உள்ளடக்கிய மாதிரி தான் போக்குவரத்து கழகத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். டிரைவர் கம் கண்டக்டர் எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு வாய்ப்புகள் குறைவு. டிரைவர் தனியாக ஒரு 8000 பேரும், கண்டக்டர் தனியாக ஒரு 7000 பேரும், முதற்கட்டமாக ஒரு 15000 பேர் போல் வந்து எடுக்க போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. ஸோ போக்குவரத்து கழகத்தில் ஆண்களுக்கும் இனி பேருந்துகள் இலவசம் அப்படின்னு வந்தால் நிறைய ஆட்கள் போக்குவரத்து கழகத்தில் எடுக்க போகிறாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அனைத்து பேருந்துகள் தனியார் பேருந்துகள் உட்பட அனைத்து பேருந்துகள்லையுமே இலவசன்ற அறிக்கை வர இருக்கு. பொறுத்து நாம் பார்க்கலாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 2026 ஜாயின் பண்ணவங்க அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணையதளங்கள் மீண்டும் ஒரு நாள் தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.